அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவணந்தாவின் இனிய வணக்கங்கள். என்ன நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கவனித்தல் அப்படிங்கிற ஒரு செயலை குறிப்பிட்ட பாதையில் திருப்பி செய்கின்ற பொழுது நமக்குள் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறேன். நாம் கவனித்தல் அப்படிங்கிற செயலை செய்யறதே இல்லைங்க. ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சு 100க்கு 90 பேர் செய்யறதில்ல, ஒரு 10 பேர் செய்கிறாங்க. அந்த 10 பேர் கவனித்து செய்யறதுனால பல விஷயங்கள் ஷார்ப்பாக நடக்குது. உதாரணமாக, நம்ம வண்டியில் போயிட்டுருக்குறோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பாதியில் போயிட்டு இருக்கும்போது ஞாபகம் இல்லாமல் போயிடும். அப்புறம் அப்படியே ரீகலெக்ட் பண்ணுவோம். ஏன்னா பல சிந்தனைகள் ஓட்டத்தோட, ஏன்னா இந்த கால சூழ்நிலை எப்படி தான் இருக்குது. அதனால் மனித வாழ்க்கையில் ஒரு மனிதன் சரியான கவனித்தல் செயலை செய்கின்ற பொழுது என்ன நடக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லப் போகின்றேன். முதல் விஷயம், ரொம்ப நேரம்லாம் பண்ண வேணாங்க. உங்களுடைய சுவாசத்தை கவனியுங்கள். உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் கவனிக்கின்ற பொழுது உங்களுடைய ஆயுள் பெருகும், ஆரோக்கியம் நிலைக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஒன்று வேணாம், ஒரு 5 நிமிஷம் முடியாதா? 2 நிமிஷம் ஓகே. அது முடியாதா? ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்களுக்குள்ள ஓடக்கூடிய சுவாசம் எங்க மூக்கில் உள்ள நுழையுது, அது உங்க உடல்ல எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க. புரியுதுங்களா? அப்புறம் அந்த மூச்சு வெளியே வந்துடும். உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் ஆயுள் பெருகும், ஆரோக்கியம் நிலைக்கும். சரிங்களா? இரண்டாவதா நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் உச்சரிக்கக்கூடிய வார்த்தையை கவனியுங்கள். நாம் என்ன வார்த்தையை சொல்லப் போகிறோம் என்பதை கவனித்து சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய மதிப்பு இந்த உலகத்திலே பெருகும். உங்கள் மனைவியிடம் இருக்கலாம், குழந்தைகளிடம் இருக்கலாம், அல்லது உறவுகளிடம் இருக்கலாம், அல்லது நண்பர்களிடம் இருக்கலாம், அல்லது உலகத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய செயலாக உலக மக்களுக்காக இருக்கலாம். எதை நீங்கள் சொல்லுகின்றீர்களோ அந்த வார்த்தையை கவனித்து சொல்லுங்கள். அந்த வார்த்தை மற்றவர்களுக்குள் சென்று அவர்களுக்குள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்க்கையை மாற்றும். நல்ல வார்த்தைகள் மாற்றும். சரிங்களா? அப்போ உங்களுடைய மதிப்பு இந்த உலகத்திலே நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வார்த்தைகளை கவனித்து சொல்ல வேண்டும். சரிங்களா? மூணாவது விஷயம், நண்பர்களே, உங்களுடைய செயலை கவனியுங்கள். நீங்க எப்படி எழுந்திருக்கிறீங்க, எப்படி முகம் கழுவுறீங்க, எப்படி அடுத்தவங்களை பார்க்குறீங்க, எப்படி முகம் துவட்டுறீங்க, எப்படி நடக்கிறீங்க, உங்களுடைய செயல் ஒவ்வொன்றையும் மிக அழகாக நேர்த்தியாக செய்து பாருங்கள். நீங்கள் செய்கின்ற செயலில் நிதானம் கூடும். அதிலே எந்த விதமான பிசிறும் ஏற்படாது, எந்த தவறும் நடக்காது. அது உங்களுடைய செயலை அனைவரும் பாராட்டுவார்கள். உங்களுக்கு செல்வம் பெருகும். சரிங்களா நண்பர்களே? நான்காவது விஷயம், 4 விஷயம் தான் சொல்ல போறோம், அதிகமெல்லாம் சொல்ல போறதில்ல. உங்களுடைய எண்ணங்களை கவனியுங்கள். நாம் என்ன எண்ணுகின்றோம், நம்முடைய சிந்தனை, எண்ணம், நினைவுகள், இது என்னன்னு கவனிங்க. அப்படி நீங்கள் கவனிக்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டுமே வந்து சேரும். வெற்றி மாலைகள் உங்களை தேடி வந்து சேரும். நீங்கள் நினைக்கின்ற எண்ணங்கள் சரியான விதத்திலே இருக்குமேயானால், யாருக்கும் துன்பம் விளைவிக்காததாக, எல்லோரையும் உயர்த்தக்கூடியதாக, இன்றல்ல நாளையல்ல அடுத்த 100 ஆண்டுகள் ஆனாலும் அது மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய செயலாக அந்த எண்ணங்களை நீங்கள் வெளிப்படுத்துவீர்களே என்று சொன்னால் அது உங்களுக்கு வெற்றி மாலைகளை கொண்டு வந்து சேர்த்தும். இது எல்லாவற்றையும் முடிந்தால் ஒரு 5 நிமிடங்கள் செய்யுங்கள். நிச்சயம் அது உங்களுக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்பதனை கூறி இதை
உங்களுக்கு சொல்லுவதற்கு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கும் சர்வம் மீடியா சேனலுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.